செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் இழுவியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இன்டர்மிஷன் மிட்டுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. அந்த கொலை சீனு, அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் தருவீங்க? 8க்கு கொடுக்கலாம். மியூசிக் சூப்பர் வர்த்து. பாலாஸ் பேக், பாலாஸ் கம்பேக் சூப்பராக இருந்துச்சு. சுமார் தான், ஓகே தான், பிடிக்கல, நார்மலாக இருந்தது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சூர்யா தப்பிச்சிட்டாரு, பட் ஓகே. அருண் விஜய் ஆக்டிங் சொல்லவே வேணாம், நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் வந்து நல்ல எமோட் ஆயிருக்கு, பட் கதை வந்து ஒண்ணுமே இல்லையே. எதை வச்சு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு கூட தெரியலையே. ஓகே, ரொம்ப சுமார் தான். படத்துல இருந்து தாக்கத்துல இருந்து வெளியே வர முடியல, எதுவும் பேசுறதுக்காக இல்லை. படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்கன்னா தைரியத்தோட தான் வந்திருப்பாங்க. யாரும் டச் பண்ணாத சப்ஜெக்டாக தான் அது எப்பவுமே டச் பண்ணுவார். ரொம்ப நாள் கழிச்சு பாலா படம் வந்தாலும் நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் ஆக்டிங் சூப்பர் ஜி, கெத்தான ரோல். 2 சீனுக்கு வந்தா இருந்தாலும் செமையா பண்ணியிருந்தாரு. கூலிங் கிளாஸ் போடல, ரெய்மன் கிளாஸ் போட்டிருந்தாரு. அருண் விஜய்க்கும் இது நல்லா பிரேக்கா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் தான், ஆஸ் டிபிக்கல் லைக் பாலா மூவி. நல்லா நடிச்சிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பர். யுவன் சங்கர் ராஜா மாதிரி ஆல்மோஸ்ட் இளையராஜா யுவன் சங்கர் மாதிரி அந்த ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிருக்காரு. கைண்ட் ஆஃப் கொஞ்சம் வயலன்ஸ் தான், நம்மளுக்கு எல்லாருமே பார்க்க முடியாது. பட் பாலா ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், வர்த் வாட்சிங்க. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட் பண்ணுங்க? நான் வந்து 8லேருந்து 9 கொடுப்பேன். எல்லாமே நல்லா எமோஷன்ஸ் கேரி பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. பேசவே முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யூஸ்வலி எல்லா பாலா மூவியுமே இப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து படம் வந்து எனக்கு லாஸ்ட் ஒரு 2 to 3 மூவிஸ் எடுத்துட்டிங்கன்னா பாலாவோட மூவி எதுவும் அந்தளவுக்கு பார்க்குற மாதிரி இல்லை. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல கம்பேக் தான். ஆக்டிங் வைஸும் சரி, டைரக்ஷன் வைஸும் சரி, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களுக்கு தெரில, பட் எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 உட்ஸ் டெஃபினெட்லி 8.5. விக்ரம் சூர்யா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ, ஐ திங்க் கண்டிப்பாக அருண் விஜய் வந்து இஸ் அ நோட்டபிள் ஆக்டர் தான். அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் நல்லா பண்ணுவார். இல்லை, இந்த படத்துக்கு என்ன சொல்றதே தெரியல. இது பாலா டெம்ப்ளேட்டா இருக்குது. கடைசியில் போகும்போது எல்லாத்துக்கும் கட்சிப்பு கொடுத்து அழுவிச்சுட்டு போற மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் பெருசாக சொல்ற மாதிரி இல்லை, இம்ப்ரெசிவாலாம் இல்லை, யூஸ்வல் டெம்ப்ளேட் தான். படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ பாலா வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிளாட்டோட வருவாருன்னு பார்த்தேன். ரொம்ப தின்னான ஸ்டோரி லைனு, வழக்கமான டெம்ப்ளேட்டு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, பாலா படம் ஒரு கேரக்டர் காமிச்ச உடனே அடுத்து இவன் தான் சாவ போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. அதேமாதிரி ஒருத்தங்களை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இல்லை. ஸோ இப்போ பித்தாமகன் பார்க்கும்போது நம்ம அது ஃபீலோட பார்ப்போம்ல, ஸோ அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து இந்த படத்தில் அவ்வளோவா இல்லை. அது ஒட்டலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஆவரேஜ் தான், எல்லாமே ப்ரெடிக்டபிள். ஃபஸ்ட்டு கேரக்டர் காமிச்ச உடனே இவரெல்லாம் போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த சீன்லாம் எப்படி அப்படின்ட்டு. ஹியூமர் தான் அவருடைய கோர் ஸ்ட்ரென்த்து. பட் அந்த ஹியூமர் கூட இதில் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ப்ளஸ் அப்படின்னு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜயோட நடிப்பு. இந்த புது ஹீரோயின் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் வந்து 6 தான் ப்ரோ, அவ்வளோதான். ஸோ ஆவரேஜ், அது கனெக்டே ஆகலை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இந்த ஃபிலிமில். அது இருந்தது அப்படின்னா அது இருக்கும். இப்போ நம்ம பழைய இந்த நாச்சியார் படம், ஸோ அதோட பழைய பாலா படம், பித்தாமகன் படம், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய வாட்டி பாலாவோட ஸ்டோரி பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக ப்ரெடிக்டபிள். ஸோ அதில் இருக்கிற சீன்ஸ் எடுத்து மாற்றி வச்சா மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி கூட ரொம்ப புதுசுலாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டோரி. லண்டன் டைம் பாஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். வணக்கம். 5 நாளாக ஃபீவர், நேற்று தான் சரியாச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆஸ் யூஸ்வல் டெம்ப்ளேட், பாலாவோட டெம்ப்ளேட் தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். அதுக்காக ரொம்ப நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சுத்தமாக நல்லாவே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சீன்ஸ் நல்லா இருக்குது. மிஷ்கின் நல்லா நடிச்சிருக்காரு, சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காரு. மற்றபடி யூஸ்வல் பாலா இதுதான். பட் ஆனால் மற்ற பாலா மூவி கம்பேர் பண்ணும்போது கூட நல்லா இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப ட்ராக் பண்ணி படம் நாட் ஒர்த் டு வாட்ச்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒன் டைம் வாட்சபிள் கூட கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சேம் டெம்ப்ளேட்டு, நிறையா ட்ராகு, காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சாங்ஸும் பெருசாக இல்லை. ஸோ கண்டினியூஷனும் சரியில்லை. ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டோரியோட என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது, பட் ஆனால் அது ஆஸ் யூஸ்வல். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 நான் 4 out of 10. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 7 out of 10.